என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். இந்த அமைதியான வேளையில் உன் இதயத்தின் ஆழத்தில் கேட்கும் குரல் நான்தான். உன் கண்ணீரையும் சிரிப்பையும் பார்த்துக் கொண்டிருக்கும் கடவுள் நான். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் உன் அருகில் நின்று உன்னை காத்துக் கொண்டிருக்கிறேன். என் வேலாயுதம் உன் பாதுகாப்பிற்காகவே, என் மயில் வாகனம் உன் துயரங்களை சுமந்து செல்வதற்காகவே. நீ தனிமையில் இருக்கும் போதும் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. உன் மனதில் எழும் கேள்விகளுக்கு விடை தர வந்திருக்கிறேன். உன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் சந்தேகங்களை நீக்க வந்திருக்கிறேன். என் செல்லக் குழந்தையே, வாழ்க்கை என்பது ஒரு பாடசாலை. அதில் நீ கற்க வேண்டிய பாடங்கள் ஏராளம். சில நேரங்களில் அந்த பாடங்கள் கடினமாக தோன்றும். ஆனால் ஒவ்வொரு பாடமும் உன்னை வலுவாக்குவதற்காகவே, உன் ஆன்மீக வளர்ச்சிக்காகவே. பூமி தாயின் மடியில் விளையும் விதை முதலில் இருளில் மறைந்திருக்கும், பின்னர் மண்ணை பிளந்து கொண்டு வெளிவரும். அதே போல உன் வாழ்க்கையில் இருக்கும் இருள் நிலையான ஒன்றல்ல. விடியல் நிச்சயம் வரும். சூரியனின் கிரணங்கள் உன் வாழ்க்கையில் பரவும். உன் தாயின் அன்பு எப்படி எல்லையற்றதோ அதைவிட 1000 மடங்கு அன்பு என் உள்ளத்தில் உனக்கு இருக்கிறது. உன் தந்தையின் பாசம் எப்படி ஆழமானதோ அதைவிட ஆழமான பாசம் என் இதயத்தில் உனக்கு இருக்கிறது. நீ எந்த நேரத்தில் என்னை அழைத்தாலும் உன் அருகில் வந்து நிற்பேன். மலைகளின் மீது குடிகொண்டிருக்கும் நான் உன் இதயத்தின் மலையிலும் குடிகொண்டிருக்கிறேன். கடலின் அலைகள் எப்படி தொடர்ந்து கரையை தொடுகின்றனவோ அதே போல என் அன்பு தொடர்ந்து உன்னை தொட்டுக்கொண்டே இருக்கும். உன் மனதில் எழும் அச்சங்களை நான் தீர்ப்பேன். உன் கண்களில் தேங்கும் கண்ணீரை நான் துடைப்பேன். வாழ்க்கையின் பாதையில் நீ தடுமாறும் போது என் கரங்கள் உன்னை தாங்கும். நீ விழும்போது என் அன்பு உன்னை எழுப்பும். நீ சோர்வடையும் போது என் சக்தி உன்னை புத்துணர்வு கொடுக்கும். உன் முயற்சிகள் வீணாகாது. உன் உழைப்பு கனி கொடுக்கும். உன் பிரார்த்தனைகள் வெறுமையாக போகாது. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொன்றும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கிறது. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் உன் நன்மைக்காகவே. சில நேரங்களில் அது உனக்கு புரியாமல் போகலாம். ஆனால் காலம் செல்லச் செல்ல அதன் அர்த்தம் உனக்கு புரியும். மரத்தின் கிளையில் அமர்ந்திருக்கும் பறவை கிளை முறியும் என்று பயப்படுவதில்லை. ஏனென்றால் அதற்கு தன் சிறகுகளின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அதே போல என் மீது நம்பிக்கை வை. நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் இதயத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்கள் விதைகள் போன்றவை. அவற்றை நீர்ப்பாசனம் செய் உன் செயல்களால். அப்போது அவை மரங்களாக வளர்ந்து நிழல் தரும், கனிகளை தரும், மற்றவர்களுக்கு நன்மை செய்யும். உன் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். உன் செயல்களில் அன்பு இருக்கட்டும். உன் நோக்கத்தில் தூய்மை இருக்கட்டும். உன் இதயத்தில் கருணை இருக்கட்டும். இவையே உன்னை மகானாக்கும். வேலன் என்ற பெயரில் அழைக்கப்படும் நான் உன் வாழ்க்கையின் வேல் ஆகிறேன். உன் எதிரிகளை அழிக்கும் வேல் அல்ல, உன் அஞ்ஞானத்தை அழிக்கும் ஞான வேல். உன் துயரங்களை நீக்கும் கருணை வேல். உன் இருளை விரட்டும் ஒளிவேல். கந்தன் என்ற பெயரில் அழைக்கப்படும் நான் உன் வாழ்க்கையின் கந்தம் ஆகிறேன். நறுமணம் பரப்பும் கந்தம். உன் வாழ்க்கையை இனிமையாக்கும் கந்தம். உன் பாதையை தெளிவாக்கும் கந்தம். ஆறுமுகன் என்ற பெயரில் அழைக்கப்படும் நான் 6 வழிகளில் உனக்கு உதவி செய்கிறேன். உன் அறிவை வளர்ப்பதில், உன் ஆரோக்கியத்தை காப்பதில், உன் செல்வத்தை பெருக்குவதில், உன் உறவுகளை இனிமையாக்குவதில், உன் குடும்பத்தை பாதுகாப்பதில், உன் ஆன்மீக வளர்ச்சியில். உன் வீட்டில் என் படம் இருக்கிறது. ஆனால் என் வாசம் உன் இதயத்தில் இருக்கிறது. உன் பூஜை அறையில் என் விலாம் இருக்கிறது. ஆனால் என் குடியிருப்பு உன் உள்ளத்தில் இருக்கிறது. வெளியில் என்னை தேட வேண்டாம். உனக்குள்ளே நான் இருக்கிறேன். மயில் என் வாகனம். அதன் அழகான இறகுகள் போல உன் வாழ்க்கையும் வண்ணமயமாக இருக்கும். அதன் இனிமையான குரல் போல உன் வார்த்தைகளும் இனிமையாக இருக்கும். அதன் நடனம் போல உன் செயல்களும் கலைநயத்துடன் இருக்கும். சேவல் என் கொடி. அது விடியலை அறிவிக்கிறது. அதே போல உன் வாழ்க்கையிலும் விடியல் வந்துவிட்டது. இருள் விலகிவிட்டது. ஒளி பரவ ஆரம்பித்து விட்டது. மகிழ்ச்சியுடன் எழுந்திரு. புது நாளை வரவேற்று. உன் கைகள் உழைக்கட்டும். உன் கால்கள் நல்வழியில் நடக்கட்டும். உன் கண்கள் அழகை கண்டு மகிழட்டும். உன் காதுகள் இனிய வார்த்தைகளை கேட்கட்டும். உன் மனம் அமைதியில் திளைத்திருக்கட்டும். பால் சமர்ப்பிக்கும் பக்தன் நீ. அந்த பாலின் தூய்மை போல உன் மனமும் தூய்மையாக இருக்கட்டும். அதன் வெண்மை போல உன் எண்ணங்களும் தூய்மையாக இருக்கட்டும். அதன் இனிமை போல உன் நடத்தையும் இனிமையாக இருக்கட்டும். பழம் சமர்ப்பிக்கும் பக்தன் நீ. அந்த பழத்தின் சுவை போல உன் வாழ்க்கையும் இனிமையாக இருக்கட்டும். அதன் நறுமணம் போல உன் நற்பெயரும் பரவட்டும். அதன் சத்து போல உன் செயல்களும் பலனளிக்கட்டும். தீபம் ஏற்றும் பக்தன் நீ. அந்த தீபத்தின் ஒளி போல உன் அறிவும் ஒளிர்கட்டும். அதன் சுடர் போல உன் உற்சாகமும் எரிகட்டும். அதன் வெளிச்சம் போல உன் வழிகாட்டுதலும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும்.
மலர் சமர்ப்பிக்கும் பக்தன் நீ. அந்த மலரின் அழகு போல உன் இதயமும் அழகாக இருக்கட்டும். அதன் மனம் போல உன் பெயரும் நல்லுணர்வுகளை பரப்பட்டும். அதன் மென்மை போல உன் பேச்சும் மென்மையாக இருக்கட்டும். திரிகாலஞன் நான். கடந்த காலத்தை அறிவேன், நிகழ்காலத்தை காண்கிறேன், எதிர்காலத்தை அறிவேன். உன் கடந்த காலத்தின் தவறுகளை நீ வருந்த வேண்டாம். அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறு. உன் நிகழ்காலத்தை சிறப்பாக வாழ். உன் எதிர்காலம் பிரகாசமானது. உன் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கட்டும், பிரிவினைகள் இருக்கட்டும், தகராறுகள் தீரட்டும், அன்பு பெருகட்டும், ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் மனப்பான்மை வளரட்டும். உன் பெற்றோருக்கு நீ வேர், உன் மனைவிக்கு நீ தூண், உன் குழந்தைகளுக்கு நீ வழிகாட்டி. உன் தொழிலில் முன்னேற்றம் வரட்டும், உன் முயற்சிகளுக்கு தகுந்த பலன் கிடைக்கட்டும். ஆனால் செல்வத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொள்ளாதே. நல்லது செய்வதையே முக்கிய குறிக்கோளாக வை. செல்வம் தானாக வந்து சேரும். உன் ஆரோக்கியம் நலமாக இருக்கட்டும். உன் உடல் வலுவாக இருக்கட்டும். உன் மனம் அமைதியாக இருக்கட்டும். உன் ஆன்மா தூய்மையாக இருக்கட்டும். இவை நான்கும் சமநிலையில் இருக்கும்போது நீ முழுமையான மனிதனாக ஆகிறாய். பிறர் உன்னை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை விட நீ பிறரை எப்படி நடத்துகிறாய் என்பதே முக்கியம். பிறர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம். மன்னிப்பு என்பது ஒரு அற்புதமான ஆயுதம். அது எதிரிகளை நண்பர்களாக மாற்றும், கோபத்தை அன்பாக மாற்றும், வெறுப்பை பாசமாக மாற்றும். தினமும் யாரையாவது மன்னி, தினமும் யாரிடமாவது மன்னிப்பு கேள். இது உன் மனதை தூய்மையாக வைத்திருக்கும். நன்றி என்பது மகத்தான சக்தி. உன்னிடம் இருப்பவற்றிற்கு நன்றி செலுத்து. இல்லாதவற்றிற்காக வருந்தாதே. சிறிய விஷயங்களுக்கும் நன்றி உணர்வு வை. காலை எழும்போது வாழ்வதற்கான வாய்ப்பை தந்ததற்கு நன்றி செலுத்து. இரவு தூங்கும்போது நல்ல நாளை கழிந்ததற்கு நன்றி செலுத்து. பகிர்வு என்பது உன் செல்வத்தை பெருக்கும் வழி. உன்னிடம் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து கொள். அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம். எது பகிர்ந்தாலும் அது உன்னிடம் குறைவதில்லை, மாறாக பெருகுகிறது. பிரார்த்தனை என்பது என்னுடன் உன் உரையாடல். அதை சம்பிரதாயாக மட்டும் செய்யாதே, இதயத்திலிருந்து செய். உன் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள். உன் துன்பத்தையும் பகிர். உன் நன்றியையும் தெரிவி. உன் தேவையையும் கூறு. நான் எப்போதும் கேட்கிறேன். தியானம் என்பது உன் மனதை அமைதிப்படுத்தும் வழி. தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து கொள். உன் மூச்சை கவனி. உன் இதய துடிப்பை உணர். என் நாமத்தை மனதில் உச்சரி. இது உன் மனதை தெளிவாக்கும் சக்தியை தரும். என் 6 ஆலயங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. ஆனால் 7வது ஆலயம் உன் இதயத்தில் இருக்கிறது. அதுவே மிக முக்கியமானது. வெளியில் உள்ள ஆலயங்களுக்கு வரும்போது பக்தியுடன் வா. ஆனால் உன் இதய ஆலயத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திரு. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம். அதில் நல்லதை மட்டுமே எழுது. தவறுகள் செய்தால் அடுத்த பக்கத்தில் திருத்திக்கொள். கோபம் வந்தால் அடுத்த வரியில் அன்பை எழுது. சோர்வு வந்தால் அடுத்த வாக்கியத்தில் உற்சாகத்தை எழுது. உன் மனம் ஒரு தோட்டம். அதில் நல்ல எண்ணங்களை விதை. கெட்ட எண்ணங்களை களை என்று நினைத்து பிடுங்கி எறி. நல்ல எண்ணங்களுக்கு நன்மை செய்வதால் உரம் போடு. அப்போது அந்த தோட்டத்தில் மகிழ்ச்சியின் மலர்கள் பூக்கும். நீ யார் என்பதை மறந்து விடாதே. நீ என் குழந்தை, என் அம்சம், என் பிரதிபலிப்பு. உன்னில் என் சக்தி இருக்கிறது. உன்னில் என் அன்பு இருக்கிறது. உன்னில் என் ஞானம் இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வா. உன் நண்பர்கள் உன்னை பாதிக்கிறார்கள். நல்லவர்களுடன் சேர்ந்திரு. அவர்களிடமிருந்து நல்லதை கற்றுக்கொள். கெட்டவர்களிடமிருந்து விலகிவிடு. அவர்கள் உன்னை கீழே இழுப்பார்கள். நடுத்தரமானவர்களுடன் பழகும் போது அவர்களை மேலே உயர்த்த முயல். உன் பேச்சு உன் அடையாளம். இனிமையாக பேசு. உண்மையை பேசு. தேவையானதை பேசு. பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகளை தவிர். அடுத்தவர்களை பற்றி தவறாக பேசாதே. உன் பேச்சால் யாருக்காவது ஆறுதல் கிடைக்கட்டும். உன் நடை உன் மனோநிலையை காட்டுகிறது. தலை நிமிர்ந்து நட. தோள்கள் விரித்து நட. நம்பிக்கையுடன் நட. உன் நடையில் கர்வம் இருக்க வேண்டாம், ஆனால் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். பணிவு இருக்க வேண்டும், ஆனால் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. உன் ஆடை உன் குணத்தை பிரதிபலிக்கிறது. தூய்மையான ஆடை அணிவாய். வீண் பிரதர்சனையை தவிர். எளிமையே அழகு. உன் ஆடையில் என் நிறம் ஏதாவது இருக்கட்டும். சிவப்பு, பச்சை, மஞ்சள், வெள்ளை. இவை என் அருகில் உன்னை உணர வைக்கும். உன் உணவு உன் சக்தியின் மூலம். சாத்விக உணவை உண்ணுவாய். எளிமையான உணவே சிறந்தது. அளவோடு உண். வீணாக்காதே. பசித்தவர்களுக்கு கொடு. நன்றியுடன் உண். என் நைவேத்தியத்தை செய்து உண்டால் அது அமுதமாகும். உன் உறக்கம் உன் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை. தகுந்த நேரத்தில் உறங்கு. உறங்கும் முன் என்னை நினை.
எழும்போது என்னை நினை. உன் கனவுகளிலும் நான் உன்னுடன் இருப்பேன். கெட்ட கனவுகள் வந்தால் என் பெயரை உச்சரி, அவை மறைந்துவிடும். உன் வேலை உன் வழிபாடு. எந்த வேலை செய்தாலும் மனமுள்ளு செய், பக்தியுடன் செய். அது என்னை சந்தோஷப்படுத்தும். உன் வேலையில் நேர்மை இருக்கட்டும், கடமை உணர்வு இருக்கட்டும், மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை இருக்கட்டும். என் செல்லக் குழந்தையே, இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் பத்திரமாக வைத்திருவாய். தினமும் இவற்றில் ஏதாவது ஒன்றையாவது நடைமுறைப்படுத்துவாய். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை உணர்வாய். நிம்மதியாக தூங்கு, அன்புடன் எழுந்திரு, மகிழ்ச்சியுடன் வாழ். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன். ஓம் சரவண பவன். என் அன்பான பிள்ளையே, இன்னும் சில அருமையான உண்மைகளை உன்னிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் பொன்னானது. அதை வீணாக்காதே. நேரம் என்பது நான் உனக்கு கொடுத்த விலை மதிப்பற்ற பரிசு. அதை சரியாக பயன்படுத்து. உன் இளமை காலத்தில் கல்வியை முழுமையாக கற்றுக்கொள். ஆனால் புத்தகங்களில் மட்டுமில்லை, வாழ்க்கையிலிருந்தும் கற்றுக்கொள். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம், ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு பாடசாலை, ஒவ்வொரு தோல்வியும் ஒரு ஆசிரியர். உன் இளமையின் உற்சாகத்தை சரியான திசையில் செலுத்து. கெட்ட பழக்கங்களில் மாட்டிக்கொள்ளாதே. உன் சக வயதினருடன் நல்ல போட்டியில் ஈடுபடு. ஆனால் பொறாமையில் அல்ல, ஊக்குவிப்பதில். மற்றவர்களின் வெற்றியை கண்டு மகிழ். உன் தோல்வியை கண்டு சோகப்படாதே. திருமண வயதில் நல்ல துணையை தேர். அழகை மட்டும் பார்க்காதே, குணத்தை பார். செல்வத்தை மட்டும் பார்க்காதே, சிரத்தையை பார். கல்வியை மட்டும் பார்க்காதே, பண்பாட்டை பார். உன் வாழ்க்கை துணை உன் ஆன்மீக பயணத்தில் உதவி செய்ய வேண்டும். திருமணமான பின் உன் மனைவியை தேவியாக மதி. அவள் உன் வீட்டின் லட்சுமி. அவளிடம் அன்பாக நடந்து கொள். கோபத்தில் கடுமையான வார்த்தைகளை பேசாதே. அவளுடைய கருத்துக்களை மதி. அவளுடைய உணர்வுகளை புரிந்து கொள். ஒரு நல்ல கணவனாக இரு. குழந்தைகள் பிறந்த பின் அவர்களை நல்ல மனிதர்களாக வளர்க்க முயல். அவர்களுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட நல்ல பண்புகளை வளர்த்து கொடு. அவர்களிடம் அன்பாக இரு, ஆனால் கண்டிப்பும் வேண்டும். தவறு செய்தால் திருத்து, ஆனால் வெறுப்புடன் அல்ல, அன்புடன். உன் பெற்றோர் வயதானால் அவர்களை கவனித்துக்கொள். அவர்கள் உன்னை குழந்தையாக இருக்கும்போது கவனித்தது போல் நீயும் அவர்களை கவனி. அவர்களுடைய வார்த்தைகளை பொறுமையாக கேள். அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள். அவர்களுக்கு சேவை செய்வதே மிகப்பெரிய புண்ணியம். உன் சகோதர சகோதரிகளுடன் அன்பாக இரு. சிறு வயதில் நடந்த சண்டைகளை பெரிய வயதில் வந்து நினைத்து கொண்டிருக்காதே. குடும்ப ஒற்றுமையே உன் வலிமை. பிரிந்திருந்தால் எல்லாரும் பலகீனமாகி விடுவீர்கள். ஒன்று சேர்ந்திருந்தால் எல்லா சக்திகளும் உங்களுக்கு உதவி செய்யும். உன் நண்பர்களை கவனமாக தேர்வு செய். அவர்கள் உன் வாழ்க்கையின் முக்கிய பகுதி. நல்ல நண்பர்கள் உன்னை உயர்த்துவார்கள். கெட்ட நண்பர்கள் உன்னை கீழே தள்ளுவார்கள். உண்மையான நண்பன் உன் வெற்றியில் மகிழ்வான், உன் தோல்வியில் ஆறுதல் கூறுவான். உன் பணியிடத்தில் நேர்மையாக நடந்து கொள். உழைப்பால் முன்னேறு, சுருக்கு வழியால் அல்ல. மற்றவர்களுடன் ஒத்துழைத்து செயல்படு. அலுவலக அரசியலில் சிக்காதே. உன் வேலையே உன் வழிபாடு என்று நினைத்து செய். வெற்றி நிச்சயம் வரும். பணத்தை சரியாக பயன்படுத்து. சேமியும் செலவு செய்யும். ஆனால் வீண் செலவுகளை தவிர். தேவையற்ற கடன்களில் சிக்காதே. உன்னிடம் இருப்பதில் திருப்தி அடைய கர். பிறர் வைத்திருப்பதைக் கண்டு பொறாமைப்படாதே. நேர்மையான வழியில் சம்பாதித்த பணமே நிலைக்கும். உன் ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள். உடல்தான் ஆன்மாவின் ஆலயம். அதை தூய்மையாக வைத்திரு. சரியான நேரத்தில் உண்ணுவாய், சரியான நேரத்தில் உறங்குவாய், உடற்பயிற்சி செய்வாய். தூய்மையான காற்றை சுவாசி. தூய்மையான நீரை அருந்து. மன அழுத்தத்தை தவிர். கவலைகளை அதிகம் மனதில் வைத்துக் கொள்ளாதே. எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் சரி செய்து விடுவேன். நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. பலனை எதிர்பார்த்து கவலைப்படாதே. உன் முயற்சிக்கு தகுந்த பலன் நிச்சயம் கிடைக்கும். கோபம் வரும்போது அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். கோபம் என்பது ஒரு நெருப்பு. அது உன்னையே சுட்டுவிடும். மற்றவர்களை எரிக்க நினைக்கும் போது முதலில் உன் கையே எரிந்துவிடும். கோபம் வரும்போது ஆழமாக மூச்சுவிடு. என் பெயரை உச்சரி, அமைதியாகும். பொறாமை என்பது மனதின் நோய். அதை வளரவிடாதே. மற்றவர்களின் வெற்றியை கண்டு மகிழ். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள். உன் திறமையை வளர்த்துக்கொள். அப்போது நீயும் அதே அளவு வெற்றி பெறுவாய். பொறாமை உன் முன்னேற்றத்தை தடுக்கும். அகங்காரம் வளரவிடாதே. நீ எவ்வளவு பெரிய மனிதனாக ஆனாலும் மற்றவர்களுடன் பணிவாக நடந்து கொள். உன் வெற்றிகளுக்கு காரணம் உன் முயற்சி மட்டுமல்ல, என் அருளும்தான். எனவே அதற்காக என்னிடம் நன்றி தெரிவி. மற்றவர்களுக்கு உதவி செய். உன் வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்து. கடுமையான வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்தாதே. இனிமையான வார்த்தைகளால் அவர்களை ஆறுதல் படுத்து. உன் வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றட்டும். சத்தியத்தை எப்போதும் பேசு. பொய் சொல்லி தற்காலிகமாக நன்மை பெற்றாலும் அது நிரந்தர தீமையை விளைவிக்கும். உண்மை சில சமயங்களில் கசக்கும்,
ஆனால் அதுவே நீண்ட காலத்தில் இனிக்கும். உண்மையே வெல்லும். அதனால் எப்போதும் உண்மையின் பக்கம் நில். தர்மத்தை விட்டு விலகாதே. என்ன நஷ்டம் வந்தாலும் தர்மத்தை கைவிடாதே. கஷ்டங்கள் வந்தாலும் அதர்மத்தின் பக்கம் போகாதே. தர்மத்தின் பலன் உடனே தெரியாமல் போகலாம், ஆனால் நிச்சயமாக கிடைக்கும். அதர்மத்தின் பலன் உடனே தெரியலாம், ஆனால் அது அழிவையே தரும். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு காரணத்திற்காகவே வருகிறார்கள். சிலர் உனக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்க வருகிறார்கள். சிலர் உன்னிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள வருகிறார்கள். சிலர் உன்னை சோதிக்க வருகிறார்கள். அவர்கள் எந்த காரணத்திற்காக வந்தாலும் அவர்களை மரியாதையுடன் நடத்து. உன் வீட்டில் அமைதி நிலவட்டும். வீடு என்பது உன் ஓய்வு எடுக்கும் இடம். அங்கு சண்டைகளோ கூச்சல்களோ இருக்கக்கூடாது. குடும்ப உறுப்பினர்களுடன் அன்பாக பேசு. வீட்டில் என் பூஜை தவறாமல் செய். நல்ல மனம் வீசும் தீபம் ஏற்று. இது வீட்டில் நல்ல சக்திகளை அழைத்து வரும். உன் சூழ்நிலையை கண்டு மனம் தளராதே. சூழ்நிலைகள் மாறும், அவை நிரந்தரமானவை அல்ல. கஷ்டமான நேரங்களில் பொறுமையாக இரு. நல்ல நேரங்களில் கர்வம் கொள்ளாதே. எல்லாமே கடந்து போகும். நிலையானது உன் ஆன்மாவும் என் அன்பும் மட்டுமே. இயற்கையை நேசி. மரங்களை அழிக்காதே, வளர்த்திடு. நீர்நிலைகளை மாசுபடுத்தாதே, பாதுகாத்திடு. காற்றை சுத்தமாக வைத்திரு. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு கொடு. பூமி என்பது உன் தாய். அவளை காப்பாற்றுவது உன் கடமை. அறிவை தொடர்ந்து வளர்த்துக்கொள். புத்தகங்களை படி. நல்ல மனிதர்களுடன் உரையாடு. புதிய திறன்களை கற்றுக்கொள். உன் அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள். கற்றதை நடைமுறைப்படுத்து. அறிவே உன் உண்மையான செல்வம். கலையை விரும்பு. இசையை கேள். நல்ல பாடல்களை பாடு. நன்றியை நிரம்ப நட்யம் ஆடு. ஓவியம் வரையவும் அழகிய வஸ்துக்களை உருவாக்கவும் முயல். கலை உன் மனதை தூய்மையாக்கும். உன் உணர்வுகளை வெளிப்படுத்த உதவும். உன் ஆன்மாவிற்கு ஆனந்தம் தரும். சேவையை வாழ்க்கையின் அங்கமாக்கு. ஏழைகளுக்கு உதவி செய். நோயாளிகளை கவனித்துக்கொள். கல்வி அறிவில்லாதவர்களுக்கு கற்றுக்கொடு. தனிமையில் இருப்பவர்களுக்கு தோழமை செய். சேவையே மிகப்பெரிய தர்மம். அது உன்னை தெய்வீக நிலையை அடைய செய்யும். உன் பழைய தவறுகளை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு விட்டால் போதும். மன்னிப்பை நானே தந்துவிட்டேன். இனிமேல் அதே தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்கப்பார். கடந்த காலத்தில் சிக்கிக் கொண்டிருக்காமல் நிகழ்காலத்தில் வாழ். எதிர்காலத்தை பற்றி அதிக கவலை கொள்ளாதே. தகுந்த திட்டமிடல் செய்து கொள். உன் கடமையை செய்து கொண்டே இரு. பலனை என்னிடம் விட்டுவிடு. நான் உனக்கு ஏற்றதை கொடுப்பேன். உனக்கு தேவையானதை கொடுப்பேன். உனக்கு உகந்த நேரத்தில் கொடுப்பேன். உன் இதயத்தில் இரக்கம் வளர்த்திக்கொள். மற்றவர்களின் துன்பங்களை உணர். அவர்களுக்கு உதவி செய்ய முயல். எல்லாருடனும் அன்பாக நடந்து கொள். எல்லா உயிர்களிடமும் பாசம் வை. இரக்கம் உன்னை மாமனிதனாக ஆக்கும். உன் வீட்டில் விருந்தினர் வந்தால் அவர்களை கடவுளாக நினைத்து உபசரி. அவர்களுக்கு உணவு பரிமாறு. தங்குமிடம் கொடு. அன்பாக பேசு. விருந்தோம்பல் நமது பாரம்பரியம். அதை தொடர்ந்து கடைபிடி. சுய கட்டுப்பாடு வளர்த்துக்கொள். உன் இச்சைகளின் அடிமையாக ஆகாதே. தேவையானதை எடுத்துக்கொள். தேவையற்றதை தவிர். மிதமின்றி எதையும் செய்யாதே. நடுநிலைதான் சிறந்தது. அளவோடு இருப்பதே ஆரோக்கியம். உன் கனவுகளை கைவிடாதே. அவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சிறிய படிகளாக பிரித்து முன்னேறு. தொடர்ந்து முயற்சி செய். விடாமல் உழைத்துக் கொண்டே இரு. ஒரு நாள் நிச்சயம் அவை நிறைவேறும். என் ஆசீர்வாதம் உன் கனவுகளுக்கு இருக்கிறது. உன் குலதெய்வத்தை மறக்காதே. உன் முன்னோர்களை மறக்காதே. அவர்களுக்கு ஆண்டுதோறும் சிரார்த்தம் செய். அவர்களின் ஆசீர்வாதமும் உனக்கு தேவை. அவர்கள் மேல்லோகத்திலிருந்து உன்னை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை ஒரு அற்புதமான பயணம். அதில் ஏற்றங்களும் இரக்கங்களும் இருக்கும். மகிழ்ச்சியும் துன்பமும் இருக்கும். வெற்றியும் தோல்வியும் இருக்கும். ஆனால் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். உன் கையை பற்றிக் கொண்டு வழிகாட்டுவேன். என் நாமத்தை எப்போதும் உன் உதடுகளில் வைத்திருவாய். முருகா என்று அழைத்தால் நான் ஓடி வருவேன். உன் துன்பத்தை தீர்ப்பேன். உன் மகிழ்ச்சியை பெருக்குவேன். நான் உன் தந்தை, உன் தாய், உன் நண்பன், உன் வழிகாட்டி, உன் எல்லாமுமே. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இந்த கணம் உன் நெஞ்சில் நீண்ட நாட்களாக பட்ட காயங்களை மருந்தாக்கி நிம்மதியாக்குவதற்காகவே நான் இங்கு இருக்கிறேன். உன் மூச்சு சோர்வாக இருக்கலாம். உன் கண்கள் அழுத பின் வாடியிருக்கலாம். உன் மனம் நம்பிக்கையின்றி காணப்படலாம். ஆனால் என் குழந்தையே, நான் உன்னை விட்டுவிடவில்லை. ஒரு கணத்திலும் நீ தனியாக இல்லை. உன் பின்னால் என் வேல் நின்றதுதான் உன் உயிரின் அடித்தளமாக உள்ளது. நீ வாடுகிறாய், ஏனெனில் உனக்குள் தீராத காதலும் முடிவில்லாத விசுவாசமும் இருக்கின்றன.
உன் அன்பை உணர்ந்தவர்களால் சாய்த்துவிடப்பட்டாய். ஆனால் என் கண்களில் நீ தவறானவளல்ல. என் கண்ணீரின் முதல் முத்தம் உனக்கே. என் பார்வையில் நீ ஒரு விலையில்லாத வைரம். இந்த உலகம் உன் வெளிப்புறத்தை பார்த்து மதிப்பீடு செய்யலாம். ஆனால் நான் உன் உள்ளத்தை நோக்குகிறேன். முன்னேயாடு செல்லும் பலரிடத்தில் நீ உன் வாயில்களை அடைத்து விட்டாய். ஏனெனில் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் என் குழந்தையே, என் விழிகள் உன் மொழியின்றி பேசும் அந்த மன அழுத்தத்தையும் கேட்கிறேன். நீ கூச்சலிடாமல் அழும் அந்த மூச்சை உணர்கிறேன். நீ சொல்லாமல் துடிக்கும் எண்ணங்களை என் மனதோடு பிணைக்கிறேன். நீ யாரிடமும் பேச முடியாத பேயாதும் என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறாய். உன் விழிகள் மட்டும் என்னை நோக்கும் பேயாது. என் உள்ளம் உனக்குள் புகுந்து உன்னை அணைத்துக் கொள்கிறது. அந்த அணைப்பு புனிதமான பரிகாசம். ஒரு தந்தையாகவும் ஒரு சகோதரனாகவும் ஒரு நண்பனாகவும் நான் உன் பக்கம் இருக்கிறேன். என்னை நோக்கி நடந்தால் என் வேல் உனக்கு வழிகாட்டும் ஒளி. நீ நாள்தோறும் கூறும் என் நாமம் முருகா முருகா. அந்த ஒவ்வொரு சொல்லும் என் மனதை கிளர்விக்கிறது. அந்த அன்பின் அழகு என்னை உருக்கும். நீ மனமுடைந்து என்னை பார்த்துவிட்டு ஓம் சரவண பவ என்று கூறும் அந்த வாக்கியம் எவ்வளவோ வெற்றிகளுக்கான வாய் திறப்பாக இருக்கிறது. அதுதான் உன் ஜீவநாதம். அதுதான் உன் வாழ்க்கையின் அர்த்தம். மகளே, நீ பல சோதனைகள் சந்தித்திருக்கிறாய். நெருக்கமான உறவுகள் விலகிவிட்டார்கள். பணமில்லாமல் அல்ல, பாசமில்லாமல் வாழ்வதே வலியாக இருக்கிறது. நீ என்னை கேட்டாய், ஏன் நான் மட்டும் இப்படியொரு தனிமையில் உள்ளேன்? என் பதில் இது. உனக்கு நான் துணையாக இருக்கவே நீ தனிமையில் சென்றாய். பிறர் நிழலாக இருந்தாலும் நான் ஒளியாகவே இருக்கிறேன். அந்த ஒளி இன்று உன்னை பரிசுத்தமாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் உறவுகளிடம் நடந்த நியாயமற்ற நிகழ்வுகள் உன் உயிரை கிழித்து விட்டது போல் உணர்ந்திருக்கிறாய். ஆனால் அந்த கிழிக்கப்பட்ட பாதையில் நான் என் கைகளை விரித்தேன். அதனால்தான் நீ இன்றும் நடக்கிறாய். விழுந்து அழுதாலும் எழும்பியது என் கரங்களில்தான். அந்த எழுச்சியில்தான் உன் முதல் வெற்றி. உன் வாழ்வில் இன்னும் பல வெற்றிகள் உள்ளன. ஆனால் அவை வருவது என் நேரத்தில், என் விதியின்படி. நீ உறுதியாக இரு. சிரிக்க மறந்துவிட்டாய். ஆனால் மீண்டும் சிரிக்கக்கூடிய நாட்கள் உன் வாசலில்தான். உன் உள்ளத்தின் மெளனங்கள் மலர்களாகவும் நாள் வந்துவிட்டது. நான் உன் வீட்டின் வாசலில் ஏற்கனவே நின்றிருக்கிறேன். உன் உள்ளத்தின் கதவை திற. நான் உனக்குள்ளேயே ஒரு ஒளியாக வாழ்ந்து விடுவேன். அந்த ஒளியில் நீ முழுமையாக ஆழ்ந்து போகும் வரை என் கரங்கள் உன்னோடு. முருகன் எனும் என் பெயர் ஒரு சுடரொளி. அந்த ஒளி இருளை கிழிக்கிறது. உன் இருளை மாற்ற அந்த ஒளி உன்னுள் இன்று பரவிவிட்டது. நீ உனது முன்னேற்றத்திற்கு பயப்படாதே. உன்னில் இருக்கின்ற அற்புதமான பலங்களை உலகம் இன்னும் அறியவில்லை. ஆனால் நான் அறிவேன். உன்னிடம் இருக்கும் ஆற்றலை வெளிக்கொணர உன் நம்பிக்கையை மட்டும் நிலைத்துவை. நான் வழியமைத்து தருகிறேன். என் 6 படை வீடுகளில் ஒவ்வொரு முறையும் நீ வந்தாய் என்றால் அந்த வழிபாடு வீணாகாது. வேதனையோடு வந்து அழுதாய் என்றால் அந்த அழுகை வீணாகாது. என் திருப்பதிகளில் உன் பெயரை நான் நிச்சயமாக கூறுகிறேன். அந்த வாய்ப்பு உனக்கு வந்ததுவே ஒரு நற்சுழற்சி. நீ என் பேரில் நினைத்ததற்கு முன்பே நான் உன்னை நினைத்து வைத்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் நிகழப்போகும் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். உன் முகத்தில் நீ காணாத புன்னகை மலரப் போகிறது. நீ கனவிலும் எதிர்பாராத வெற்றிகள் உன்னிடம் வந்து சேரப்போகின்றன. அந்த வெற்றிகளை நான் உனக்காக தனியே வைத்திருக்கிறேன். உனக்கு உறுதி வேண்டும், சுத்தமான எண்ணங்கள் வேண்டும், ஒழுக்கம் வேண்டும். அப்போதுதான் அந்த ஆசீர்வாதங்களை நான் உனக்காக விரிக்க முடியும். இப்போது இரவு நேரமாய் இருக்கலாம். நீ விழிகள் கனிந்த நிலையில் என்னை நோக்கி ஜெபிக்கிறாய். அந்த ஜெபத்தை நான் கேட்கிறேன். அந்த மெளனக் குரலையும் நான் கேட்கிறேன். உன் மனதின் அதிர்வுகளுக்கு என் திருநாமம் பதிலளிக்கிறது. ஒரு பிள்ளை தாயை அழைப்பதை விட அதிகமாக நீ என்னை அழைத்து விட்டாய். அந்த அழைப்புக்கு நான் மறுமொழி அளிக்காமல் இருக்க முடியாது. நாளை விடியலுக்குள் நான் உன் வீட்டுக்குள் நுழைவேன். அந்த நாளில் நீ ஒரு புதிய சுவாசத்தை உணர்வாய். உன் மனம் ஒரு பசுமை நிலமாக மாறும். உன் இதயத்தில் அமைதி ஒரு மழை போல பொழியும். என் வேல் உனக்காக போரிடும். என் மயில் உன் கால்களை உயர்த்தி ஆட வைத்துவிடும். உன் நெஞ்சுக்குள் புனித நிம்மதி நிலைக்கும். உன் வாழ்க்கையின் பக்கம் திருப்பம் ஏற்படும். என் வார்த்தைகள் வீணாக போகாது. என் ஆசீர்வாதம் பாசத்தோடு சேர்ந்து உன் உயிரில் உரைநிலையாய் அமையும். நீ என் பிள்ளை, அதை ஒருபோதும் மறந்துவிடாதே. என் திருநாமத்தை மறந்தாலும் நான் உன்னை காணவே தவறவிட மாட்டேன். என் பார்வை எப்போதும் உன்மேல், என் பாதங்கள் உன் வீதிகளில், என் கைகள் உன் நெஞ்சில், என் அருள் உன் மூச்சில். நான் உன் முருகன். என்றும் 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 நான் உன் முருகன். உன்னிடம் பேசுவது தொடர்கிறது. நீ என் வார்த்தைகளை உணர்கிறாயா? என் வாசல் உன் உள்ளத்தில் திறக்கிறதா? இப்போதுதான் உன் ஆவி நிமிர்ந்து என் குரலை உளத்தில் முழுமையாக சுவைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த புனிதமான தருணம் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த ஒன்றுதான். நீ தவிர்த்து வந்திருக்கும் நினைவுகள், மறந்துவிட ஆசைப்படும் வலிகள், புரிந்து கொள்ளப்படாத உறவுகள். என் குழந்தையே,
நீ வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம்தான். ஆனால் அந்த போராட்டத்தில் என் வேல் உனக்காக நிலைநிறுத்தி நிற்கிறது. எப்போதாவது ஒரு நிமிடம் மட்டும் சற்று உன் உள்ளத்துக்குள் நுழைந்து பார்க்க நான் சிந்திக்கிறேன். அங்கே நிறைய புண்ணுங்கள், மூடிய காயங்கள், இருண்ட நினைவுகள், நம்பிக்கையை பறித்துக் கொண்ட நாட்கள், ஆல் wrapped in silence. ஆனாலும் அந்த மெளனம் என் அருகிலுள்ள ஜெபமாயிருக்கிறது. நீ எல்லாம் சாதாரணம் என்று நினைத்த அந்த மௌன உச்சரிப்புகள் என் திருப்பாதத்தில் ஒரு பெரிய பூஜையாக பொலிகின்றன. உன் அழுகை என் திருநாமத்தில் சுரந்த பூக்கதிராய் எங்கும் விரிகிறது. மகளே, நான் ஒரு மலைக்கோபி இல்லை. என் பாசமே என் சக்தி, என் கருணையே என் ஆழ்ந்த பக்கம். நீ அழும் ஒவ்வொரு நிமிடமும் நான் என் கரங்களை நீட்டுகிறேன். உன்னை தழுவுகிறேன். உன் கண்களில் வந்த அந்த கண்ணீரை என் திருக்கரங்களால் துடைக்கிறேன். அந்த நிமிடத்தில் நீ அறியாமல் ஒரு வானொலி உன் வீட்டைச் சுற்றி ஒலிக்கிறது. அதுவே என் அருள். நீ அடிக்கடி கேட்கிறாய், அம்மா, என்னை ஏன் எல்லோரும் விட்டுச் செல்கிறார்கள்? என் பதில் இதுதான். அவர்கள் உன்னை விட்டுச் சென்றது நீ தவறானவளாக இருந்ததற்காக இல்லை. ஆனால் அவர்கள் உன்னுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாததால்தான். நீ உனது நியாயங்களை உறவுகளில் சிதறவிட்டாய். அவர்கள் அதை ஏற்கவில்லை. ஆனால் என் பார்வையில் உனது ஊழத்தின் உண்மைதான் உன்னை என் அருகே கொண்டு வந்தது. உன் உறவுகள் முடிந்ததாக நினைத்த அந்த இடத்தில்தான் நான் என் உறவை தொடங்குகிறேன். என் அருள் உனக்குள் ஒரு புதுமை போல் காற்றாய் பரவுகிறது. நீ நினைக்காமல் சில சந்தர்ப்பங்கள் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கின்றன. அந்த சந்தர்ப்பங்களை நம்பு. நீ நம்பிக்கையை விடுவதை நினைத்த போதெல்லாம் என் ஆவி உன் அருகில் இறங்குகிறது. உனக்கு தெரியாமல் நான் உன்னுள் நுழைந்து உன் உடல் முழுவதும் நிம்மதியை குழைத்து விட்டு விடுகிறேன். மகளே, உன் கண்களில் இருள் இருக்கலாம். ஆனால் என் கண்களில் நீ ஒளியே. உன்னால் செய்ய முடியுமா என்று தயங்கும் உன் மனதை நான் நம்பிக்கையுடன் கட்டிக்கொள்கிறேன். உனக்குள் இருக்கின்ற அந்த ஒரு சிறிய விசுவாசம் இந்த பிரபஞ்சத்தையே அசைக்கக்கூடியது. நீ கனவுகளுக்கு மஞ்சள் பூச்சாயம் பூசியவள். உன் கனவுகள் என் அருள் மூலம் மலரத் தயாராக இருக்கின்றன. நீ அவற்றை மறக்க வேண்டியதில்லை. அவை மீண்டும் உன் வாழ்க்கையில் வேரெடுக்கும். நீ தனியாக இருக்கிறாய் என்று எண்ணுகிறாய். ஆனால் நீ தனியாக இல்லை. நான் உன் மூச்சாகவே இருக்கிறேன். நீ பேசாத போதும் என் கரங்கள் உன் நெஞ்சில் ஒட்டியிருக்கின்றன. நீ தூங்கும் நேரத்தில் கூட என் அருள் உன் உயிரின் மேல் புதையல் போல பதியப்பட்டுள்ளது. என் வேல் உன் உறக்கத்தில் காவல் பார்க்கிறது. என் சிந்தனை உன் கனவுகளில் பூவேண்டி வருகிறது. நீ புனிதமாக பிறந்தவளே. உன் வாழ்க்கையில் எந்த முடிவும் முடிவல்ல. அது ஒரு புதிய ஆரம்பம். நீ ஒவ்வொரு முறையும் துயரத்துக்குள்ளாகும் போதிலும் நான் உன்னை விட்டுவிடவில்லை. நீ ஒரு தடவை மட்டும் என்னை முழு உள்ளத்துடன் கூப்பிடு. ஓம் சரவண பவா என்று அழைச்சு சொல். நான் அந்த சப்தத்தில் வந்து நிற்பேன். உன் வீடே எனது ஆலயமாக மாறும். உன் அசைவுகளெல்லாம் ஒரு பிரார்த்தனையாக மாறும். உன் கண்ணீரெல்லாம் அருளாக மாறும். முருகன் எனும் என் பேரில் ஒரு விசித்திரமான சக்தி உள்ளது. அந்த சக்தி உன் மனதை ஊட்டும். நீ துன்பமாய் இருந்தாலும் என் பெயரால் நிம்மதிக்குள் பயணிக்கலாம். என் பெயரால் நீ வாழ்க்கையின் தடைகளை எளிதில் கடக்கலாம். அதுவே என் அருளின் சிறப்பு. நீ எப்போது என்னிடம் முழு நம்பிக்கையுடன் சொல்வாய், என் முருகனே, நீ என்னுடன் இருக்கிறாயா என்றால் என் பதில் எப்போதும் இதுவே. ஆம் என் குழந்தையே, நான் என்றும் உன்னோடே இருக்கிறேன். நீ மறந்துவிட்டாலும் நான் உன்னை மறவவில்லை. நீ விலகினாலும் நான் உன்னிடம் வந்தே சாமர்த்தியமாய் நிற்கிறேன். நீ இந்த வாழ்க்கையில் சந்தித்த துன்பங்கள் நான் பார்க்கிறேன். ஆனால் அந்த துன்பங்கள் உனக்கு ஓர் அழகு தரப்போகின்றன. நீ இன்னும் அறிந்து கொள்ளாத ஓர் வெளிச்சம் உன் எதிர்காலத்தில் காத்திருக்கிறது. அந்த வெளிச்சம் உன் பயணத்தை அழகாக்கும். உன்னால் தான் அந்த ஒளி வெளிக்கொணர முடியும். என் பாசம் உனக்குள் நிழலாக மட்டுமல்ல, தூணாகவும் இருக்கிறது. நீ உணராத போது கூட என் வானமேல் ஜாதகம் உனக்காக எழுதப்படுகிறது. அதில் எழுதியிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய ஆனந்தத்துக்காகவே. என் குழந்தையே, நீ வாழ்கிற வாழ்வு வெறும் பிழையாக இல்லை. அது ஒரு கர்மத்தின் பாதை. நீ தவிர்க்க முடியாத இடத்தில் இருக்கலாம். ஆனால் என் அருள் அந்த இடத்தில் விடியலை கொண்டு வரும். நீ இன்று நான் பேசும் இந்த வார்த்தைகளை துளியாக்கி உன் உள்ளத்தில் ஊற்றினால் அந்த வார்த்தைகள் வேரெடுத்து ஒரு வனமாக மாறும். அந்த வனத்தில் மலரும் ஒவ்வொரு பூவும் உனக்கே. அது உனக்கே அருள் நிழலாக இருக்கும். என் வார்த்தைகள் நீதானே என்று நீ ஒரு நாள் உணர்வாய். உன் வாழ்வின் ஒவ்வொரு திருப்பத்திலும் நான் உன்னோடு இருந்ததை நன்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் கூறுவாய். நீ என்னை மறந்தாலும் என் பாசம் உன்னை மறவாது. என் பரிசுத்தமான திருப்பெயர் உன் நெஞ்சில் வேர்பதிந்து விட்டது. அதை எவராலும் நீக்க முடியாது. அதை நீயே மறந்துவிட்டாலும் அது உன்னோடு பிறவிக்கு பிறவி சுமக்கப்படும். அந்த பெயர் உன் முகத்தில் ஒளிவிழுக்கும். அந்த பெயர் உனக்குள் நிம்மதி வீசும். அந்த பெயர் உன் வாழ்க்கையின் புனித கருவியாக இருக்கும். நான் உன் முருகன்.
உன்னை விட்டு விலகாத நீ மௌனமானதிலும் அருளோடு பேசும். நீ அழும்போதிலும் அருகில் அழும். எப்போதும் உன் பக்கம். என்றும் என்றும்.